உயிரும் உனதே. ஸ்டார் ஹோட்டல். ஒருவன் எதிரில் அமர்ந்திருந்த பெண்ணை பார்த்து, நீங்கள்தான் கவிதாவா? அவள், ஆமாம் சார். அவன், நேத்துதான் அம்மா சொன்னாங்க, முதலில் உன்னை பார்த்து விட்டு ஓகேனா முறைப்படி செய்ய வேண்டியது எல்லாம் செய்யலாம் என்று சொன்னான். அவளை பெண் பார்த்து செல்ல வந்தவன். அவள் அவனை பார்த்து தலையாட்டினாள். அவன் அவளுடைய ப்ரொஃபைல் பார்த்து படித்து கொண்டிருந்தான். நீங்கள் ஜேர்னலிசம் படிச்சிருக்கீங்க, இப்பொழுது எங்கே வேலை செய்கிறீங்க? அவள், மலரும் காலை அப்படி என்கிற தினசரியில் வேலை பார்க்கிறேன். அந்த நேரம் அவன் ஆர்டர் செய்த உணவுகளை டேபிள் மேல் வைத்து சென்ற வெயிட்டரை பார்த்து கொண்டே அவன், என்ன சம்பளம் கிடைக்கும்? அவள், மாதம் 25,000 வரும். அவன், நல்லது என்று அந்த உணவை சாப்பிட்டு கொண்டே மறுபடியும் அவள் ப்ரொஃபைல் பார்த்தான். அங்கே வெயிட்டர் வாங்க சார் என்று சொல்ல கவிதா திரும்பினாள். அங்கே ஒருவர் வீல் சேரில் அமர்ந்து வெள்ளை உடை அணிந்து அமைதியான முகத்துடன் வரவேற்ற வெயிட்டருக்கு தலையாட்டி தன்னுடைய வீல் சேரை நகர்த்தி சென்றான். ஏனோ முதல் பார்வையிலேயே அவளை கவர்ந்தான் அந்த இளைஞன். கவிதாவை பெண் பார்க்க வந்தவன் தொண்டையை செருமி அவளின் கவனத்தை தன் பக்கம் திருப்பி, நீங்க படித்த அதே கல்லூரியில்தான் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தி படித்தாள். உங்கள் வயது 26. அப்போ நீங்களும் அவளும் ஒன்றா படிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு நிமிடம் கவிதா, உங்கள் பெயரை நான் கேள்விப்பட்டு இருக்கேன். கவிதா அதிர்ந்தாள். ஹலோ, நீதானே அந்த பெண்? காலேஜில் ஃபீஸ் கட்ட முடியாமல் ஆண்களுடன் நைட் ஹோட்டலில் தங்கி காலேஜில் உன் பெயரில் நடவடிக்கை எடுத்தாங்க தானே? கவிதா, அது உண்மையில்லை. அவன் கண்டபடி திட்டிக் கொண்டிருந்தான். அவள் தலை நிமிர முடியாமல் தவித்து கொண்டு இருந்தாள்.